கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க அப்படின்னு பார்த்தா, லூக்கா 21:4 இவளோ தன் வறுமையிலும் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பாராட்டு நிறைந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயேசுவே என்ன செய்யறாருன்னா, இந்த பெண்மணியை பாராட்டுகிறார். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து நம்மை பாராட்டுகிறார், அல்லது நம்மை குறித்து அவர் ரொம்பவும் நோக்கமாக இருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால், அடுத்தவர்களை பாராட்டுவது அல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு காரியன்றதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களை பாராட்டுறது அப்படின்னா அது ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு காரியம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம எத்தனை பேரை நம்ம பாராட்டுறோம் அல்லது எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், அது மிகவும் கேள்விக்குறியான காரியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அந்த ஏழை பெண்மணியை பார்த்து என்ன செய்கிறாரு, இங்கே கொடுத்த எல்லாரை காட்டிலும் இவ தான் நிறைய கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவளை எல்லாருக்கும் முன்பாக சொல்லுவார். ஏன்னு சொன்னால், அங்கே ஐஸ்வர்யவான்கள்லாம் நிறைய காணிக்கைகளை செலுத்தியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் தன் ஜீவனத்துக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டா, கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய கவி தாகூர் எழுதிய ஒரு கீதாஞ்சலி என்ற ஒரு கதை. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரி என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், ஒரு பிச்சை எடுத்துட்டு அப்படியே வருவா. அவளுக்கு எதுவுமே கிடைக்காது அன்னைக்கு. அப்படி கிடைக்காதப்ப கொஞ்சோல அரிசி மாத்திரம் கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு அவள் என்ன செய்யறா, பயணமாக நடந்து போயிட்டே இருக்காது. அப்படி போகிற வழியில், அந்த போகிற பாதையில் யார் வராங்கன்னு சொன்னால், ரதத்தில் ராஜா வருகிறாரு. அப்போ ராஜா வந்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ராஜா நம்மளை பார்த்தா நமக்கு ஏதாவது உதவி செய்வார், நமக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக நிற்காரு. அப்படி நிற்கும் பொழுது அந்த ரதம் அவள் பக்கத்தில் நிற்கிது. அப்படி நின்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம நினச்சோம் ரதமே நம்ம பக்கத்தில் நின்றுருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட உள்ள என்ன செய்கிறான்னு சொன்னால், பார்க்குற ராஜா என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கும் பொழுது, ராஜா சொல்கிறார், உன் கையில் என்னம்மா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டோடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நானே பிச்சை எடுத்து காலிலேருந்து சுற்றி இவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் போல் அரிசி கிடச்சிருக்கு, அதையும் இந்த ராஜா கேட்குறாரு, கொஞ்சம் கொடுங்கன்னு அவள் கொஞ்சம் எடுத்து ரொம்ப கொஞ்சம் கையில் கொடுத்தாளாம். கொடுத்தோடனே அந்த வாகனம் போயிடுச்சு. இவளும் வீட்டுக்கு போனாலாம். அவளுக்கு வீட்டுக்கு போனோடனே அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். என்ன ஆச்சரியம்னு சொன்னால், அவள் எத்தனை அரிசி மணி கொடுத்தாலோ அத்தனை அரிசி மணி அவளுடைய கையில் இருந்த பேக்கில் தங்கமாக இருந்துச்சான். அப்போ தான் யோசித்தாலும், ஐயோ நம்ம நிறைய கொடுத்தா நிறைய வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பாதத்தில் காணிக்கையாக கொடுத்தாலோ, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அதே போல் நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு இருக்கிறத என்ன நினைக்கிறோமா, நமக்கு இருக்கிறத மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னு சொன்னால், அந்த ஏழை பெண்மணி தன் வீட்டிற்கு போய் அரிசி என்ன செய்கிறா, பார்க்கும்போது தான் உணர்றா. இந்த பிச்சைக்கு ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாமே. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிட போகிறதில்ல. அவர் என்ன செய்வாரா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பாரா, அதை திருப்பி நமக்கே கொடுப்பாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரியும், நம்ம ஆலயத்தில் என்ன செய்வோம், நம்ம வேலை செய்வதற்காக நம்ம கிடைத்த வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு என்று கொடுப்போம். நீங்கள் அதை கொடுத்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த மாதம் முழுவதும் உங்களை குறைவில்லாமல் காத்துக்கொள்வார். நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நமக்கான காரியத்தை குறைவில்லாமல் பார்த்து கொள்வார். அப்படி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்மளை எல்லா ஆஸ்தியோடும் செல்வத்தோடும் வச்சிருக்கிறான்னு சொன்னால், அநேகர் இல்லாதவர்களுக்கு நம்ம கரம் எப்படி நீட்டப்படுகிறது என்பதை தேவன் என்ன செய்கிறார், சோதித்தறிந்தவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணுமா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து
தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலும் தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம தேவைகள் வருகிறவர்களுக்கு நம்ம எப்படி செய்யணுமா, உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் சொல்லப்படுகிறது. ஒன்று 2 பாடம் கற்றுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலேருந்து. ஒன்று மற்றவர்களை பாராட்டணும், இன்னொன்று மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். தேவனுக்கு மனம் உவந்து உதார்த்தமான காணிக்கைகளை நீங்கள் போகிற சபைகளில் நீங்கள் கொடுங்க. தேவனுடைய ஊழியம் அது நிமித்தமாக என்ன செய்யுமா, வளர்ச்சி அடையும். தேவனுடைய ஊழியம் வளர்ச்சி அடையும் பொழுது அவருடைய வருகையும் அதி சீக்கிரமாக இருக்கும். அவர் சொன்னார்ல, போகும்பொழுது பரமேறி போகும்போது சொன்னார்ல, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி உங்களை நான் என்ன செய்வேன், அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லுவார். அழைத்து கொண்டு போக வருவதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா, ஆண்டவர் சொன்னது மாதிரி மற்றவர்களை பாராட்டுவதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்தங்காதபடிக்கு மற்றவர்களை பாராட்டணும், மற்றவர்களுக்கு நம்ம உதவியும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம எப்படி தேவனுடைய அன்பை நிலைநாட்டுவர்களாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய அன்பை நம்ம நிலைநாட்டும் பொழுது அநேகர் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. அது நிமித்தம் அவருடைய வருகையும் அதி சீக்கிரமாக இருக்கும். கண்ணீர் இல்லாத அந்த தேசத்துக்கு, கவலை இல்லாத அந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லாத தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் நிறைந்த அந்த இடத்துக்கு நித்தியமாக சாத்தான் அங்கே இல்லை. அந்த இடத்துல போய் தேவதூதர்களோடு சேர்ந்து நம்முடைய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தனை, ராஜாதி ராஜனை நம்ம என்ன செய்யலாம், புகழ்ந்து போற்றி பாடத்தக்கதான அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்ம இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், அதை பயன்படுத்துவோமா, ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் உமக்கு கொடுக்கவும், அநேகருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கவும், அநேகரை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்கவும் அதற்கான ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பணிக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும் ஆண்டவரே இந்த செய்தி அனுப்பி உடைய அன்பை அவர்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. கிருபையை பாராட்டுங்க ராஜா. எங்களோடு கூட அன்பு எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கத்தக்கதாக, நாங்கள் உண்மை பற்றி கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. நாங்கள் உண்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்கும். உடைய ராஜ்யம் வரும்பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பில் நாங்கள் கலிக்கிறோம் சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளும் வந்து சேர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.